அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய வேல் வழிபாடு எப்படி பண்ணுறது. இந்த வேல் வழிபாடு பண்ணுறதுனால பில்லி சூனியம் இதெல்லாமே கிட்ட கூட நெருங்காதுங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே அது விலகி போகும். அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல் வழிபாடு அவ்வளோ ஒரு நல்ல கை கொடுக்குங்க. இந்த வேல் வழிபாடு முறைப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லேயுமே பூஜை அறையில் கட்டாயம் இருக்கக்கூடியது இந்த வேலுங்க. இந்த வேல் வழிபாடு நம்ம தினமுமே நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்போ நம்ம சாதாரணமாகவே நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மற்ற தெய்வங்களோடு சேர்த்து நம்ம பொதுவாக நைவேத்தியம் வைப்போம் இல்லையா, எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து அது மாதிரி நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வேலும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை எப்படி நம்ம ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்போம் இல்லையா, அதை எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருங்க. இந்த வழிபாடு பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம். இந்த வேல் பாருங்கள், இந்த வேல் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி அதில் அந்த வேலை குத்தி வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லையா. சும்மா அப்படியே ஒரு தட்டுலேயோ வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்க, ஒரு பலகையிலையோ அப்படியே சாய்ச்சி வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். ரொம்ப நம்ம சிரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லைங்க. தெய்வ வழிபாட்டிலையுமே பாருங்களேன், நம்ம யதார்த்தமாக நம்ம கள்ளங்கவடம் இல்லாத மனசோட நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணாலே தெய்வம் நம்மளை எப்படி ஒரு இக்கட்டிலேருந்து காப்பாற்றும், நல்ல வழி பிறக்க செய்யும். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு நம்ம வழிபாடு பண்ணுறதில்ல ஒரு பூ கீழே விழுந்தால் கூட பதறி போயிடுவாங்க, ஒரு இத்தினோடு குங்குமம் கீழே விழுந்தால் கூட பதறி போயிடுவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அன்றைக்கு ஃபுல்லாக அதை நினச்சே புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. தெய்வம் ஒவ்வொன்றையுமே ஒரு காரியத்தோடு தான் நடக்க வைக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பயந்து கண்ணீர் விட்டு அழுகுன்னு தேவையில்லைங்க. நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், நம்ம வேண்டுதல் நேர்மையான இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நாம் பண்ணக்கூடிய எந்த வழிபாடையும் அந்த தெய்வம் ஏற்றுக்கோங்க. நான் சஷ்டி விரதத்தன்னைக்கும் சரி, அதாவது மாதம் வரும் இல்லையா சஷ்டி, அன்றைக்கும் சரி, பெரிய கார்த்திகை விரதம் வரும் இல்லையா, அன்றைக்கும் சரி இந்த வேல் வழிபாடு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இந்த வேலை என்ன செய்கிறது, முறைப்படி அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் நம்ம முருகன் சிலைக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவேங்க. அந்த மாதத்தில் அந்த டைமில் முக்கியமான நாட்களில் மட்டும். மற்ற நாட்களில் பண்ணக்கூடிய அபிஷேகம் அந்த நான் அந்த முறைப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற நாட்களில் நம்ம சாதாரணமாக தினமுமே விளக்கேற்றி வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி இந்த வேல் தண்ணீர் அபிஷேகம் தாங்க. எல்லா தெய்வங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே தினமுமே தண்ணீர் அபிஷேகம் பண்ணி குலதெய்வத்துக்கு தண்ணி வச்சுட்டு வழிபாடு பண்ணுவேன் தினமுமே. அதே மாதிரி இந்த வேல் அழுக்கு பிடிச்சி போய் ஒரு சிலர் வீட்டில் அப்படியே பச்சை அந்த பித்தளை விளக்கலாம், பித்தளை வேல் இருக்கு இல்லையா, அப்படியே பச்சை கலரில் ஒரு பாசம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஒரு சிலர் வீட்டில். அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, சுத்தமாக வச்சுருங்க. நம்ம சாமி சிலைகளுமே தினமே தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுனால. தினமே தண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணீரில் நம்ம ஒன்றும் இல்லைங்க, சிங்கில் குழாய் இருக்கும் இல்லையா, அது திறந்துட்டு மற்ற தெய்வங்களையும் அதில் கழுவி வச்சுட்டு அதே மாதிரி வேலும் அது மாதிரி கழுவி வச்சுட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு நம்ம வீட்டில் இருக்க பூ வச்சாலே போதுங்க. நம்மளோட பிரார்த்தனை முழுமையை அடைஞ்சிரும். இது குலதெய்வத்துக்காக இந்த தண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே பூஜை அறையை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும், பூஜை பொருட்களையும் சுத்தமாக வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த சந்தன குங்குமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சந்தன குங்குமம் வச்சு சாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் அழுக்கு பிடிச்சி போய் தூசி பிடிச்சி போய் மட்டும் பூஜை பொருட்களை வைக்காதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேல் சும்மா நம்ம வெறுமனே வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் என்னோடய வேலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பூஜா ரூம் வீடியோ போட்டு தாங்க ஒவ்வொரு வீடியோவுமே போடுறேன். அதில் வேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுனி பகுதியில் முனைப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் சந்தனம் இருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால் வேல் வச்சா சும்மா வைக்கவே கூடாதுங்க. அது
அவ்வளோ ஒரு கூர்மையான விஷயம். அதனால் பாருங்கள், அந்த வேல் நுனி பகுதியில் முனைப்பகுதியில் சந்தனத்தை உருட்டி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் உங்களால் தினமே எலுமிச்சம்பழம் அதில் குத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கலாம். எலுமிச்சம்பழம் குத்தி வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நுனிப்பகுதியில் உருட்டி சந்தனம் வச்சுட்டு நடுப்பகுதியில் வந்துட்டு சந்தன குங்குமம் வைக்கலாம். அந்த முனைப்பகுதியில் வந்துட்டு வெறும் சந்தனத்தை மட்டும் உருட்டி வச்சா போதுங்க. தினமே இதை செய்யுங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. வேல் வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது. தினமே கழுவிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த முனைப்பகுதியில் வெறும் சந்தனம் மட்டும் உருட்டி வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ தெய்வத்துக்கிட்ட அது எல்லாமே நடக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேல் வழிபாடு பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் நடக்கும். நான் வந்துட்டு இந்த விசேஷ நாட்களில், முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த முருகன் சிலையும் சரி சின்னதாக வச்சுருக்கேன். ஒரு ஆள்காட்டி விரலை விட சின்ன சிலை தான். நான் தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய சிலைகள் இருக்குது, குட்டி குட்டி சிலைகள். அதில் ஒன்று முருகன் சிலையும் இருக்குங்க. அந்த முருகனோட சிலையில் இருக்கக்கூடிய வேலுக்குமே நான் வந்துட்டு நுனி பகுதியில் சந்தனம் உருட்டி வைப்பேன். எப்போவுமே நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ண கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கும். உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இது நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேரோட வீடுகளில் இது வந்து பண்ணி பலனிச்சிட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.